நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ள பேரிடரில் சிக்கி தவிக்கும் தமிழர்கள். மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல உறைவிட ஆணையர் ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழு காத்மாண்டு செல்கிறது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு பத்திரமாக அழைத்து வர நடவடிக்கை. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களில் 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. மீட்கப்பட்ட 21 தமிழர்களின் பட்டியலும் வெளியீடு. தமிழ்நாட்டில் இருந்து நேபாளம் சென்ற 2 குழுக்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை. இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தகவல். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையைச் சேர்ந்த மகாதேவ் கைலாஷ் யாத்ரா சுற்றுலா நிறுவனத்தில் இருந்து 49 பேர் நேபாளம் பயணம். 49 பேரின் நிலை என்னவென்று தெரியாமல் உறவினர்கள் தவிப்பு. நேபாளத்தில் பெருவெள்ளத்திற்கு பின் 20 தமிழர்கள் பத்திரமாக உள்ள வீடியோ வெளியீடு. கும்பகோணத்தில் இருந்து சென்ற குழுவில் தப்பிய 20 பேரும் பாதுகாப்பு படை முகாமில் தங்க வைப்பு. நேபாளம் பெருவெள்ளத்தில் 332 பேர் உயிரிழந்த நிலையில் சென்னை தாம்பரத்தில் இருந்து கைலாஷ் யாத்திரை சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் மாயம். மாயமானவர்களை காப்பாற்றுமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் கதறல். நேபாளத்திற்கு புனித யாத்திரைக்கு சென்ற திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பெண்மணி மாயம். இதுவரை எந்த தகவலும் கிடைக்காததால் பெண்ணின் உறவினர்கள் கண்ணீருடன் அரசுக்கு கோரிக்கை. சென்னையில் இருந்து கைலாஷ் யாத்திரைக்கு வந்த 150 பேரும் பத்திரமாக இருப்பதாக ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசமங்கையர்கரசி வீடியோ வெளியீடு. இந்தியா, சீனா மற்றும் நேபாள அரசின் உதவியுடன் தாய்நாடு திரும்ப முயற்சி செய்து வருவதாகவும் விளக்கம். நேபாளத்தில் மீண்டும் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதாக பன்னாட்டு மலைப்பகுதிகள் மேம்பாட்டு அமைப்பு எச்சரிக்கை. ஸ்கெண்டே கோலா நதியின் மேல் பகுதியில் இன்னும் அடைப்பு உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் 2வது முறையாக பெருவெள்ளம் ஏற்படக்கூடும் என தகவல். நேபாளத்திற்கு ஈஷா யோகா மையம் மூலம் சென்ற 80 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என கண் கலங்கிய ஜக்கி வாசுதேவ். மீட்பு பணியில் தங்களையும் அனுமதிக்குமாறு நேபாள அரசுக்கு கோரிக்கை. நேபாளில் தவிக்கும் தமிழர்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். தீர்மானத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் முதலில் பேச முயற்சித்த நிலையில் முதலில் உறுப்பினர்களை பேச அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக, அதிமுக உறுப்பினர்கள் அமளி. நேபாள பெருவெள்ளம் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். தமிழர்களை மீட்டு கொண்டுவர தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரிகளை அனுப்பி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல். நேபாளத்தில் தமிழர்கள் 103 பேர் சிக்கியுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். 34 பேரின் விவரங்களை பெற முடியவில்லை என்றும் சட்டப்பேரவையில் தகவல். கிடப்பில் போடப்பட்ட தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட மேம்பாலம் பணி நடைபெறுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து நிச்சயம் முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். முந்தைய ஆட்சியின் இடர்பாடுகளை நீக்கினால் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி.
மாநில அரசு ஒத்துழைக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் தமிழக சாலை திட்டம் தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. முதியவர்கள், கர்ப்பிணிகளுக்கு H1N1 பன்றிக் காய்ச்சல் தடுப்பூசி போடப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கேள்வி. மக்கள் அச்சப்பட தேவையில்லை, தேவைப்பட்டால் தடுப்பூசி போடப்படும் என மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பதில். நேரடி கொள்முதல் நிலையங்களை கண்காணிக்க மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் அறிவிப்பு. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை தெரிவிக்கலாம் எனவும் தகவல். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம். முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு பெரியாரின் பெயரை கூட உச்சரிக்க தகுதியில்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா காட்டம். தமிழ்நாட்டில் முதலீடு செய்த நிறுவனம் ஆந்திராவிலும் முதலீடு செய்துள்ளது. ஸ்விஸ் லேண்ட் நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்றதாக செய்தி பரவும் நிலையில் அமைச்சர் கீர்த்தனா பேரவையில் விளக்கம். சட்டப்பேரவையில் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடும் நடைமுறையில் மாற்றம் கொண்டு வந்தார் சபாநாயகர் JCD பிரபாகர். இனி மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்குவதற்கு முன் அமைச்சர்கள் முன்னுரை வாசிக்கும் போதே புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மக்களுக்கு தேவையான நல உதவிகளை வழங்க ஏதுவாக சமூக நீதி நல வாரியம் அமைக்கப்படும். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு சட்டப்பேரவையில் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் ஆதவ் பேச ஆரம்பித்தாலே சண்டைதான் வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. இதே சட்டப்பேரவையில் விஜயகாந்த் எப்படியெல்லாம் குரல் கொடுத்தார் என்று எங்களுக்கு தெரியும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி. சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக முதல்வர் இருக்கையில் இருந்து மாறி அமைச்சர்களுடன் அமர்ந்த முதலமைச்சர் விஜய். அமைச்சர் அருண்ராஜ் அமர்ந்திருக்கும் இருக்கையில் அமர்ந்தபடி அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனாவுடன் உரையாடினார். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்தில் 121 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் 400 காவலர் குடியிருப்புகள் திறப்பு. காணொளி மூலம் காவலர்கள் குடியிருப்புகளை திறந்து வைத்த முதலமைச்சர் விஜய். பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதாக கூறி தனது வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது. தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரிய வழக்கில் முதலமைச்சர் விஜய் வாதம். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநராக ஆசிஸ் சட்டர்ஜி நியமனம். சென்னை மெட்ரோ நிர்வாக இயக்குநராக இருந்த சித்திக் நிதித்துறை செயலாளராக மாற்றப்பட்ட நிலையில் நியமனம். சட்டமன்ற தேர்தலில் மிக அதிக வாக்குப்பதிவு செய்துள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்த்துக்கள். சென்னை விமான நிலையத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. ஆன்லைன் மூலம் மது விற்பனை என வழக்கு. தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா MLAவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதியப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தொடர்புடைய ஒப்பந்ததாரர் ரமேஷ் மீதான விசாரணைக்கும் விதித்த தடை நீட்டிப்பு. இலங்கை இந்தியா இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது.
முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 2 முறை விலை குறைந்து ஒரு சவரன் 1,17,800 ரூபாய்க்கு விற்பனை. பிற்பகல் கிராமுக்கு 215 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,725 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.